ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். இந்த வாக்கியங்கள், இந்த கேள்வி வாக்கியங்களை நீங்கள் இங்கிலீஷில் சொல்ல போகிறீங்க. இனிமேல் இதே மாதிரி கேள்விகள் உங்களால் ஈஸியாக ஃப்ரேம் பண்ண முடியும். இஸ் அப்படிங்கிற இங்கிலீஷ் வேர்ட் ஒரு முக்கியமான பி வேர்ப். இந்த வார்த்தையில் ஆரம்பிக்கிற கேள்விகள், இந்த மாதிரி வேர்பில் ஆரம்பித்து ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அது வேர்பல் கொஸ்டின் அப்படின்னு அர்த்தம். இதனுடைய தமிழ் மீனிங் பாருங்கள். இந்த கேள்விகளுடைய தமிழ் மீனிங்: இஸ் திஸ் எ புக்? இது ஒரு புத்தகமா? இஸ் இட் ஒர்க்கிங்? இது வேலை செய்து கொண்டிருக்கிறதா? இஸ் ஹி எ டீச்சர்? அவர் ஒரு ஆசிரியரா? ஸோ இந்த மாதிரி கேள்விகளை இந்த வீடியோவில் நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. இந்த வீடியோ பேசிக் லேர்னர்ஸ்க்காக, அதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷில் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ. இந்த கேள்விகளில் நவுன் எது, வேர்ப் எது அப்படிங்கிறத பாருங்களேன். ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். இஸ் திஸ் எ புக்? இந்த புக் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல், நவுன். ஓகே. அதே மாதிரி கடைசி கேள்வி பாருங்கள். இஸ் ஹி எ டீச்சர்? இந்த டீச்சர் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல், நவுன். ரெண்டு கொஸ்டின்ஸ்லையும் நவுன்ஸ் தான் இருக்குது. நடுவில் இருக்கிற கொஸ்டினில் வேர்ப் இருக்குது. அந்த வேர்போட ஐஎன்ஜி ஆட் ஆகிருக்கு பாருங்கள். இஸ் இட் ஒர்க்கிங்? ஸோ இந்த கேள்வி ஒரு வேர்பல் கொஸ்டின், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. இஸ் இட் ஒர்க்கிங் அப்படின்னா இது வேலை செய்து கொண்டிருக்கிறதா? இப்போ நீங்கள் நான் கொடுத்துருக்கிற வேர்ப்ஸை யூஸ் பண்ணி கேள்விகளை ஃப்ரேம் பண்ணுங்கள். கால் அப்படின்னா கூப்பிடுறது, சிங் அப்படின்னா பாடுறது, ஸ்பீக் பேசுறது, இதெல்லாமே பேசிக்கான வேர்ப்ஸ் தான், உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் கூப்பிட்டு கொண்டிருக்கிறாரா? இது பாடிக்கொண்டிருக்கிறதா? அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல போகிறீங்க. எந்த இடத்துல நவுன் வருது, எந்த இடத்துல வேர்ப் வருது, அந்த வேர்பை நம்ம எப்படி ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும் அதையும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் ஆன்சர் சொல்லிடுறேன். இஸ் ஹி காலிங்? கால் அப்படிங்கிறது ஒரு வேர்பு, ஸோ ஐஎன்ஜி சேர்க்குறோம். அவர் கூப்பிட்டு கொண்டிருக்கிறாரா? இஸ் இட் சிங்கிங்? இது பாடிக்கொண்டிருக்கிறதா? இஸ் ஹி கம்மிங்? அவர் வந்து கொண்டிருக்கிறாரா? இஸ் ஹி ஸ்பீக்கிங்? அவர் பேசி கொண்டிருக்கிறாரா? ஸோ எல்லாமே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. இதில் நவுன் எதுவுமே வரல. ஸோ இந்த கேள்விகளில் ஒரு கேள்வியில் நவுன் வருது. ஸோ இந்த கேள்விகளை நீங்கள் எப்படி இஸ் வச்சு சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ ஒரே ஸ்ட்ரக்சர் தான், இஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஐஎன்ஜி தான் யூஸ் பண்ண போகிறோம் வேர்போட. ஸோ ரொம்ப ஈஸியாக உங்களால் ஃப்ரேம் பண்ண முடியும். இந்த ஸ்ட்ரக்சரை இனிமே மறக்கவே கூடாது. ஸோ ஈஸியாக உங்களால் இந்த கேள்விகள் கேட்க முடியணும் இங்கிலீஷில் பேசுகிறப்ப. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸில் வேர்ப்ஸும் இருக்குது, நவுனும் இருக்குது. இந்த டாக்டர் அப்படிங்கிறது ஒரு நவுன், ஒரு பெயர் சொல். ஓகே. மற்ற வேர்ப்ஸோட, அதாவது மெயின் வேர்ப்ஸ், ஆக்ஷன் வேர்ப்ஸோட ஐஎன்ஜி ஆட் ஆகிருக்கு பாருங்கள். பிகாஸ் இட் ரெஃபர்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இங்கிலீஷில் பேசுகிறப்ப மேக்ஸிமம் வேர்பல் கொஸ்டின்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுலேயும் மேக்ஸிமம் கேள்விகள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கும். செக் யுவர் ஆன்சர்ஸ். கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, செக் பண்ணிக்கோங்க. அந்த மிஸ்டேக் இனிமேல் வராமல் பார்த்துக்கோங்க. நவ் லுக் அட் தீஸ் கொஸ்டின்ஸ். அகெயின் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. பொறுமையாக இந்த கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லா கொஸ்டின்ஸும் கரெக்டாக உங்களால் ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே வேர்பல் கொஸ்டின்ஸ் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி இஸ் அப்படிங்கிற பி வேர்பில் ஆரம்பிக்கிற கொஸ்டின்ஸ் சிங்குலர். இஸ் அப்படின்னாலே சிங்குலர், பன்மை ஆர், ப்ளூரல் வந்து ஆர். ஸோ இஸ் சிங்குலர், அதனால் பார்த்தீங்கன்னா ஷீ, ஹீ, இட் இந்த மாதிரி தான் வரும். பன்மை எங்கேயுமே வராது, ப்ளூரல் எங்கேயுமே வராது. ஸோ ப்ளூரல் வந்திருந்தால் ஆர் வந்திருக்கும். ஓகே. ஸோ இஸ் ஷீ ஸ்டாண்டிங்? இஸ் இட் லுக்கிங்? இஸ் ஹீ டூயிங் ஹோம்ஒர்க்? இஸ் ஹீ ஏ ஸ்டூடெண்ட்? லாஸ்ட் ஒன் நவுன். மேலே வேர்ப்ஸ் கொடுத்துருக்கேன். ரொம்ப சிம்பிளான, எப்போவும் நம்ம யூஸ் பண்ணுற வேர்ப்ஸ் தான். தமிழ் அர்த்தம் ஈஸியாக உங்களுக்கு தெரியும். இதை வச்சு நீங்கள் இந்த கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். அகெயின் எல்லாமே கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. இஸ் ஹீ டான்சிங்? இஸ் இட் ரன்னிங்? இது ஓடிக்கொண்டிருக்கிறதா? இஸ் ஹீ குக்கிங்? அவர் சமைத்து கொண்டிருக்கிறாரா? இந்த இட்டுக்கு வேலை தேட் யூஸ் பண்ணலாம், சிங்குலர். இஸ் தேட் ரன்னிங்? அது ஓடிக்கொண்டிருக்கிறதா? நவ் லுக் அட் த வேர்ப்ஸ். கால்குலேட் கணக்கிடுதல், ஆட் அப்படின்னா சேர்க்கறது, ரிமூவ் அப்படின்னா நீக்குதல். ஸோ இந்த வேர்ப்ஸை யூஸ் பண்ணி
கீழே இருக்கிற கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். இஸ் ஹீ கால்குலேட்டிங்? அவர் ஏதாவது கணக்கு பார்த்துட்டு இருக்கிறாரா? கணக்கீடு செய்து கொண்டு இருக்கிறாரா? இஸ் ஹீ கால்குலேட்டிங்? இஸ் ஹீ அன் இன்ஜினியர்? ஓகே, இது வந்து நவுன். இன்ஜினியர் அப்படிங்கிறது நவுன். இஸ் ஹீ ஆடிங்? அவர் சேர்த்து கொண்டிருக்கிறாரா? இஸ் ஹீ ரிமூவிங் ஸ்டோன்ஸ்? அவர் கற்களை நீக்கி கொண்டிருக்கிறாரா? ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வேர்பல் கொஸ்டின் இஸ்ல ஆரம்பிக்கிற கொஸ்டின் பார்த்தோம். இதே மாதிரி நிறைய வேர்ப்ஸ் யூஸ் பண்ணி இதே டைப்பில் இதே ஸ்ட்ரக்சரில் கேள்விகள் கேட்டு பழகிக்கோங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.